நம்ம வீடியோஸை ப்ரீமியருக்கு முன்னாடியே பார்க்கணுமா? அப்போ நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. QR கோட் இங்கே இருக்கு, ஸ்கேன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் பயோல இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. ஒழுங்கா பேசதோ புரியல. ஒரு டான்ஸ் ஐயோ அத்த நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. சரி சரி, இதுக்கு மேல நான் ஆனா நீங்க கிட்ட இருக்கிற தக்காளி செப்பு முட்டை என் மேல போட ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் யூடியூப் காரங்க என் மேல காப்பிரைட் போட்டுருவோம். ஸோ அதனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பண்ண போறோம்னா, கைவாசியை காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சீக்கிரம் சிக்கனா நல்லா இருக்கும். கையும் ஒரு வாரமா அரிக்குது. இந்த அரிப்புக்கு ஒரு அரிமருந்து கிடைக்க மாட்டேங்குது. இல்ல இல்ல சமையல்ல தான் சொல்ல வரேன். மோமோஸ் செய்ய போறோம். மோமோஸா? அது எப்படி பண்ணி செய்வ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. எஸ், நானும் அப்படிதான் நினைச்சேன். மோமோஸ் செய்ய முடியாது, மோமோஸ் கஷ்டமான நினைச்சேன். நான் இப்பதான் தெரியுது அது ரொம்ப ஈஸி அப்படியா. ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் பேசிக்ஸ் நம்மளோட ரெசிபி போட்டுருக்கோம். ஒழுங்கா பேசதோ புரியல. மூணாவது வீடியோ தான் இது. ஸோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க. உண்மையிலே நல்ல ரெசிபி தான். ஸோ வீடியோ போகலாம். ரொம்ப நன்றி. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையானதுலாம் பூண்டான் ஒரு இது எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மைதா மாவு எடுத்துப்போம். மைதா மாவு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஸோ சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி தான் இதுவும். சப்பாத்தி மாவு ரெசிபி மாதிரி தான் இதுவும். என்ன, அதை நம்ம தோசைக்கல்ல போடுவோம், இதை நம்ம இட்லி குண்டால போட போகிறோம். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ். அதனால நீங்கள் எதுவும் வருத்தப்படணும்னா மைதாவில் கூட செய்யலாம். பட் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட மைதா இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன சொல்கிறது, எப்படின்னா மைதா ரொம்ப ஹெல்த்தி கிடையாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதை நம்ம வாங்கவும் இல்லை, அது வீட்லேயும் இல்லை. ஸோ அதனால வந்து இப்படி தான் செய்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே ட்ரை பண்ணலாம். ஈவன் ராகி அப்படின்னு நிறைய இருக்கு. பட் நம்ம செய்கிற பொழுது குட்டி தான். ஆக்சுவலி வெஜிடபிள். நான் இன்னும் சிக்கன் கற்றுக்கலாம், அந்த அளவுக்கு நமக்கு தைரியம் வரல. ஸோ அதனால நம்ம மீதியெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நல்லபடியாக இருந்த பிறகு சிக்கன் மோமோஸ் ட்ரை பண்ணுவோம். ஓகேயா? பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. மெத்தட் இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்கள் மேலே எனக்கு செம காண்டு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மைலி ஃபேஸ் போட்டு வச்சுக்கோங்களா. யாரும் நினச்சிக்கோங்கக்கா, நீங்கள் ட்ராயிங் இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ ட்ராயிங்ஸ் இல்லைன்னா இதில் காமிக்கிறீங்க, அப்புறம் டைம் ஆகிடும். நம்ம மோமோஸ் செய்யணும், டைம் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டோம் செஞ்சுக்கோங்க. பரவாயில்ல, கண்டு போடணும். ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. குத்தி குத்தி கை அத தொட்டிங்க கைய வெட்டி பிடி ராஸ்கல். ஸ்ட்ரெஸ்ல அவ்வளோ குறையும். எங்க டாக்டர் என்ன போதும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மோமோஸ் இந்த மாதிரி இருக்கும். கை வலிக்குது. ஓகே, ஸோ இதை மூடி வச்சுப்போம். சைடில் மூடி வச்சுப்போங்க. அடுத்தது நம்ம காய்கறி நறுக்கும். ஓகே, ஸோ நம்ம காய்கறி நறுக்க போகிறோம். காய்கறி நறுக்கும் போது கொஞ்சம் சேஃபாக நறுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரட் எடுத்துருக்கோம். கேரட் பற்றாக்குறை இருக்குது. வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கோம். தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மக்கிட்ட இப்போதைக்கு இட்லி கொண்டாங்க. நம்மளுடைய சப்பாத்தி கட்டை இல்லாததுனால நம்ம இப்போதைக்கு நம்ம தட்டிலே போட்டு நம்ம கைகளாலேயே நம்ம வண்ணத்தை காமிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ காய்கறிலாம் வெட்டிடும். ஸோ அதனால காய்கறி எல்லாத்தையும் இதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்.
ஸோ காய்க்கு உப்பு வேணுங்க. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் தேவையான உப்பு போடலாம். இதை நம்ம சாலட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கோங்க. சரியா? சாலட்லாம் நம்ம சும்மா போட முடியாது, அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா நான் பண்ணுற மெத்தடில் கூட போடுவோம். ஸோ அப்படின்னா அதில் கொஞ்சோண்டு பெப்பர் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம காய்கறிலாம் ரெடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது மோமோஸோட ப்ராசஸை ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டஃபிங் இருக்குல்ல, இந்த ஸ்டஃபிங்கை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா குலுக்கிட்டுப்போம். மாதிரி குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கொஞ்சோண்டு பீஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரவுண்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டஃபிங்கை இப்படியே உள்ளாயிங்க, அழகாக வைங்க, ரொம்ப வைக்காதீங்க. இந்த மாதிரி அழகாக ஸோ ரொம்பவும் இல்லாமல் கொஞ்சமும் இல்லாமல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அலை பாயுதே அலை பாயுதே அலை பாயுதே நல்ல விளக்கில விடல அலை பாயுதே டேய் இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா, அவனை பாடுறதுன்னு பாட்ட சொல்லுங்கடா. ஸோ இந்த மாதிரி இட்லி குண்டா எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் டிஷ் தான். ஸோ நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி இட்லி குண்டாங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நீங்கள் இட்லி எடுத்தீங்கன்னா அளவாக பார்த்து போடுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு பெரிய டாஸ்க்லாம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி குண்டால் என்ன பண்ணணும்னா ஒரு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு, நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள், இது அப்படியே இந்த ஏரியாலலாம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ நமக்கு ஸ்டிக்கியாக வராது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் தடவுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இது வந்து உங்களுக்கு இந்த பட்டர் ஷீட்டில் தடவுவோம்ல, பட்டர் இந்த மாதிரி கேக்கு பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணும்போதுலாம் பட்டர் தடவுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து தடவிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச மோமோஸ் ஸ்டஃபிங்கை நம்ம அது கூட வைக்கலாம். ஸோ இதே மாதிரி 2 செட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம 2 செட்லேயும் வச்சிடலாம். இதை ஒரு 30 to 40 மினிட்ஸ் வேக வைங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வீட் ஸ்மெல், நல்ல ஸ்மெல் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மோமோஸ் ரெடி அர்த்தம். ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மோமோஸ் சட்னி போட போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணியிருக்கோம். ஸோ 4ஆக கட் பண்ண வெங்காயத்தை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இதை போட்டு வேக வைங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இப்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தோல் பிஞ்சு வர மாதிரி இருந்துச்சுன்னா தக்காளி, ஸோ அப்போ வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. உடனே பண்ணிடாதீங்க, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், ரொம்ப நேரம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வெந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் இப்போ காய வச்சுருக்கேன். காய வச்சது பிறகு மிக்சியில் போட்டு அரைங்க. வெந்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சட்னி வேலை பண்ண போகிறோம். ஸோ நம்ம காஞ்சிருச்சு இதெல்லாம். ஸோ நம்ம தக்காளி எல்லாத்தையும் போடலாம். தக்காளி இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டுருங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கல்லுப்பு போட்டிங்கன்னா ஓரளவு மிக்ஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சால்ட் கூட போட்டுக்கலாம், டேபிள் சால்ட் கூட. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு போடுறது நல்லது. அதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை. ஏன் சர்க்கரைனா இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா உங்களுடைய சட்னியும் ரெடி. இதுக்கப்புறம் நீங்கள் வதக்கவும் தேவையில்லை, எதுவும் பண்ணலை, அவ்வளோதான் நம்ம சட்னி ரெடி. இவ்வளோ ஆவி பாருங்க, பயங்கரமாக ஆவி வந்துருக்கு. மோமோஸ் ஸ்பூனாக ஒரே ஆள் நான் தான், சாப்ஸ்டிக்ஸ் இல்லை. ஓகே, சீரியஸ்லி என்னோட நெக்ஸ்ட் 2 இருக்குல்ல, லைக் வந்து நான் 3 தடவை பண்ணேன். அதே டேஸ்ட் எதுலையுமே மாறல, இந்த சட்னி மாறல, எதுவும் மாறல. செம்ம சூப்பரா இருக்கும். மாவு நம்ம வந்து நம்ம நிறைய வெளி பிராண்ட்ல இருந்து வாங்குறோம். ஆனா நமக்கு
கெமிக்கல் போடுறாங்களா இது போடுறாங்களான்னு சந்தேகமாவே இருக்கும். இந்த மோமோஸும் வெளிநாடு நமக்கு வந்து அவ்வளவா சரி வேணாம் தான் தோணும். சரி நம்ம பீஸா பர்கர் சாப்பிட்ற மாதிரி ஆட்கள் தான் மோமோ சாப்பிடுவாங்க. நானே நம்மளுக்கு ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்போட லிங்க்லாம் பயோல இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அப்படி அப்படியே ஷார்ட்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து நான் சாப்பிடணும்னு வெளியில இருக்கேன். சாப்பிட்டு நான் வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.